கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அற்ப விளையாட்டுன்னா வாழ்க்கை அற்ப விளையாட்டு. கணவன் மனைவி அண்ணன் தம்பி மாமா மச்சான் இதெல்லாம் அற்பமான விளையாட்டு. இது நிரந்தரமானது இல்லை. மனைவி ஒரு நாள், கணவன் ஒரு நாள், பிள்ளை ஒரு நாள், பொண்ணு ஒரு நாள், சொந்த பந்தங்கள்லாம் ஒரு நாள், அம்மா அப்பா ஒரு நாள், எல்லாம் இல்லை. யாரும் உனக்கு கூட வரமாட்டாங்க. ஸோ இது வாழ்க்கை விளையாட்டு இருக்குது இல்லை, அது பெரிய இல்வாழ்க்கை, அற்ப விளையாட்டு வாழ்க்கை. ஆனால் நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு எனக்கு தோணுது இல்லை, அதை நான் செய்யணும்னு எனக்குள்ளே உத்வேகம் இருக்கும். உத்வேகம் மீன்ஸ்னா நான் இந்த உலகத்தை மாற்றிட்டு போனோம், இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போனோம், எனக்கு இது புரியுது, இதை பண்ணிட்டு போனோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஜாதி பேசாதுன்னே சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜாதி சமூகத்தில் போந்துட்டு நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறீங்க, இல்லை உயர்ந்த ஜாதியில் போந்துட்டு உயர்த்தப்பட்டவராக இருக்கிறீங்க, அது புரியுதில்ல. ஆனால் நிறைய உயர்ந்த ஜாதிங்களுக்கு சில பேர் பேசுகிறாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க மனசார பேசுகிறாங்களா தெரியல. உயர்ந்த ஜாதியாக பிறந்துட்டு கூட ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம், நீங்கள் அதுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். தாழ்ந்த ஜாதியில் போந்துட்டு இல்லைன்ட்டு போகலாம். வறுமையில் போந்துட்டு வசதியாக வாழ்ந்துட்டு போகலாம், வசதியாக போந்துட்டு எளிமையாக வாழ்ந்துட்டு போகலாம். உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும்ல உங்களுக்குள்ளே, அதை நீங்கள் விட முடியாது. அதுக்கு தான் பிறந்தீங்க, அது உங்களால் விட முடியாது. அது அற்பம் கிடையாது, அதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. உங்கள் பிறப்பு எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறதுக்கு இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்களை கேட்கணும். யார் கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது. மற்றவங்கிட்ட போய் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே அது பதில் கிடையாது. அதை அடைய முடியாத அளவுக்கு உங்கள் சுற்றி உங்கள் சொந்தம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு நல்ல கவிதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு பாடலாசிரியாக மாறணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கவிஞராக மாறணும்னு, நல்ல கார்பெண்டராக வாழணும்னு நினைக்கிறீங்க. வீடு கட்டுறதுலேயே விசேஷமாக கட்ட முடியும்ட்டு யாரோ ஒருத்தர் சிந்திச்சு தான் இதெல்லாம் பண்ணிக்கிறான். கம்பி வச்சதோ, ஜல்லி போட்டதோ, சிமெண்ட் கண்டுபிடிச்சதோ, இல்லை நான் பாடம் படிக்கும்போது சொன்னேன், அந்த ரோடு போகிறதுக்கு வண்டியெல்லாம் அமுங்காமல் இருக்கணும்னா தரையில் அந்த கல்லை வாயில் போகிற அளவுக்கு சைஸாக வச்சு அந்த சைஸில் வச்சாக்கா ஜல்லி போட்டோம்னாக்கா ரோட்டில் போட்டோம்னா உள்ளே டயர் போகாதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வாயில் போட்டு பார்த்துக்கிறான் கல்லை, அளவு எதிரானா வாயில் போகிற அளவுக்கு இருக்கணும் கல்லுன்ட்டு. இந்த 3/4 ஜல்லி 1.5 ஜல்லிலாம் சொல்கிறோம்ல, முதல்ல மனிதன் சொல்கிறேன். கல்லை போட்டுட்டு மேலே மண்ணு போட்டாக்கா அழுத்தம் வராது, இது வண்டி எதுவும் ஆகாதுன்னெலாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான மண்ணை போட்டு ரோடு போகிறதுலாம் இதெல்லாம் அற்பம் கிடையாது. ஒருத்தர் ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சிட்டு போய்கிறாரு, ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாளர்கள்லாம் ஒன்று செஞ்சுட்டு போய்கிறாங்கல்ல, அதெல்லாம் அற்பம் கிடையாது. அவங்களால செய்யணும், அவங்க வேலை அது, அவங்க அதுக்கு தான் வந்தாங்க. அந்த மாதிரி சில பேர் சிலதுக்காக வராங்க, செய்யணும். அது அற்பம் கிடையாது. அவங்களால அற்பமாக சொன்னாலும் விட மாட்டாங்க. அதுக்காக வாழ்க்கை இழந்திருப்பாங்க, சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க, எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் சாதிச்சிருப்பாங்க. அதை விட வேணாம். ஆனால் அதற்காக நீங்கள் நிம்மதி இழக்க வேணாம். நான் சொல்கிறது என்னன்னா, எந்த வேலையை வேணா இருக்கட்டும், ஆனால் எப்படி செய்யுங்க, அதை நிம்மதியாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, மகிழ்ச்சி. அப்போ தான் அது ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு குயவன் பானையை செய்கிறான்னா பக்தியோடு செஞ்சான். அதனால தான் பாண்டுரங்கன் இன்றைக்கும் பேசினுக்கிறாங்க. பாண்டுரங்கா பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். அவர் பானை செய்கிறது தான் வேலை இருக்குது. ஸோ அவர் பானை செய்ய வந்தார். வாழ்க்கை அல்பம் அவருக்கு பாருங்கள், குழந்தை செத்துச்சு, பொண்டாட்டி இல்லை, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் அவருக்கு பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் பானை நல்லா செஞ்சிருந்தார். பொண்டாட்டி நல்லா வச்சுக்கல, குடும்பத்தை நல்லா வச்சுக்கல, ஆனால் பானை செய்யறது ரொம்ப விசேஷமாக செஞ்சுருக்கிறார் பாண்டுரங்கன். சரிதான். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் அற்ப விளையாட்டு, எனக்கு அரிக்குது, அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போனோன்னு இருக்கணும். மனைவியோ கணவனோ அல்லது வேறு யாரோ அவங்க தடையாக இருந்தால் உங்கள் பிரச்சனை இது. காரைக்கால் அம்மையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கணவனை விட்டுட்டு தனியாக வந்துட்டாங்க. நான் எல்லோரும் கணவனை விட்டு போயிடுங்க, மனைவி விட்டு போயிடுங்க, அப்போனா நீங்கள் சொல்கிறபடி அவரெல்லாம் விட்டு போயிடாதெல்லாம் சரி தானே, நான் அது சொல்ல. நான் எனக்கு என்ன வேலையோ நான் அதை செய்யணும், எனக்கு திருப்தியாக செய்யணும், அது உண்மையாக இருக்கணும். இன்னொருத்தர் யாரோ என்னை விமர்சனிக்கிறதுக்கு நான் ஒத்துழைக்கணும், இல்லை என்னை ஈடுபடுத்தணும். என்னை யாரோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா ஒத்துக்கணும், பண்ண உண்ணும், பேச உண்ணும். அப்போ தான் அவர் என்னை பற்றின புதிய பார்வையை அவர் மேலே செலுத்துவார். நான் எப்படி பேசுகிறேன் என்னன்றது 3வது ஆள் தான் எனக்கு சொல்ல போகிறாங்க. அவங்களாம் என்னோடய கண்ணாடி. நான் எப்படி பேசுகிறேன், எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அப்படி தானும் ஒத்துக்கவும் செய்யலாம். அப்போது நான் இதை செய்கிற போது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் செஞ்சால் எதை செஞ்சாலும் சரி தான். எனக்கு எங்கன்னா போகக்கூடாது, எனக்கு எந்த விதத்துலையும் என் நிம்மதி போகக்கூடாது. நிம்மதியாக செய்யணும், கூலாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். ஒரு கொலை பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொலை பண்ணணும். குற்ற உணர்வோடு கொலை பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கே பிடிக்கல, அது ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறேன். திருன்னா உங்களுக்கே பிடிக்கல, அது ஏன் செய்கிறீங்க. இப்போ என்னென்னா அது உங்களுக்கு பிடிக்கல செய்யாதீங்கன்றாங்க, அப்படி கிடையாது. மனசு ஒத்து வரல, நான் கற்றுக்கிறதுனால இல்லை,
அது உங்களுக்கு வேணாம். ஈஸியாக உங்களால் சம்பாரிச்சிக்க முடியும்னா நீ ஏன் திருடணும்? விவசாயம் பண்ண முடியும்னா நீ ஏன் திருடணும்? என்னால் புதுசாக சிந்திக்கும் போதுன்னா நான் ஏன் மற்றவங்கள்த செய்யணும்? புதுசாக ஒன்று நான் சிந்திக்க முடியும் தானே. அதனால் செய்யலாம், தப்பு கிடையாது. நான் ரொம்ப காலமாக போராடினுக்கிறேன், என் நிம்மதியை இழந்துடுறேன்னா தப்பு. ஒரு விஷயத்துக்கு வராத விஷயத்த ரொம்ப காலமாக போராடினுக்கிறேன், எதுக்குன்னு கேட்குறேன். போராடாமல் நடத்துகிற விஷயம் நிறைய இருக்குது இல்லை, நிறைய போராடாமல் எளிமையாக கிடைக்கிற விஷயம் நிறைய இருக்கும்போது நான் ஏன் போராடுறேன்? இங்கே இன்னொரு பிரச்சனை என்னடா, நான் இப்படி சொன்ன உடனே என்னை நிரூபிக்கிற முயற்சியில் இறங்கிட்டேன்னா தோற்றுருவேன். நான் ஒரு பெரிய ஆள், நான் விசேஷமான நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன்ல. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் நிரூபிக்கலை, அது அவங்களுக்கு கை வந்த கலை. அது அவங்க சாதாரணமாக செஞ்சாங்க. ஒரு பாட்டு பாடுறவர் சாதாரணமாக பாடுறாரு, ஒரு கவிதை எழுதுறவர் சாதாரணமாக, அவருக்கு அது ஈஸி ஆயிடுச்சு. நீங்கள் போராடுறீங்கன்னா அது தப்பு இல்லையா? அடுத்தவங்கள மாதிரி வாழவானா. எனக்கு எது வரும், நான் எதை செய்யணும், நான் எதை செஞ்சால் நான் நிம்மதியாக இருப்பேன், யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும். எனக்கு எது வரும், நான் எதை செய்யணும், நான் எதை செஞ்சால் நிம்மதியாக இருப்பேன், அதை செஞ்சுட்டு போய் இருக்க வேண்டியது தான், வேறெல்லாம் இல்லைங்க. ஆனால் எதன் பொருட்டுமே கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியும் அழக்கூடாது. எதன் பொருட்டுமே என்ன பண்ணக்கூடாது, கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியும் எடுக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கிற மனநிலையில் தான் நீங்கள் புதுசாக ஆராய்ச்சி பண்ண முடியும். விருப்பான மனநிலையில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஸோ அப்போது உங்கள் கொண்டாட்டத்தை இழக்காத எதை ஒன்றாலும் செய்யலாம். மனிதர்களை கையாளமுன்னா இங்கே சமூகம் வந்து எப்படி அங்கீகரிக்குதுன்னா, நீங்கள் என்ன மாதிரி கண்டுபிடிச்சாலும் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தான் பார்க்குது. நம்ம இங்கேருந்து ஈஸியாக சொல்லிடுறோம், தாமஸ் ஆல்வா எடிசனு அதெல்லாம் பெரிய ஆளுங்கன்ட்டு. அவங்க பையனை அவருக்கு எதிரியாக இருந்துக்கிறான். எடிசனோட புள்ளியே எடிசனுக்கு எதிரி தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நமக்கு வரலாற்றில் மறைச்சிட்டாங்க. அவனும் அதே பேர் வச்சிங்கன்னா அவனும் ப்ராடக்ட்லாம் விற்பான். கண்டுபிடிச்சது அப்பா வந்தாலும் அப்பாவுக்கு புள்ள எதிரி. அங்கே எடிசனோட வாழ்க்கையில் வரலாறு பச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியலாம். இந்த மாதிரி எதிரிங்கெல்லாம் உருவாகலாம். அப்போல்லாம் கிடையாது. எதிர் வீட்டுக்கு என்ன ஒத்துக்கிறதுக்காக லண்டன்லேருந்து பிரான்ஸ்லேருந்து வராமங்கிறாங்க. கூடவே இருந்தாலும் நோய் தான். மருந்து எங்கேயும் மாமலையில் இருக்குது. கூட இருக்கிறவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கினா அது எப்படி கூடக்கிறாங்களே, உங்களை எப்படி பார்க்குறாங்களோ அப்படியே தான் பார்ப்பாங்க. நீ ஏன் என் புள்ளன்னுவாங்க, நீ ஏன் என் புருஷன்னுவாங்க. கூட இருக்கிறவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கக்கூடாது இது வர. ஒத்துக்குனா போர் அடிக்கும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க. அதுதான் அல்ப விளையாட்டுன்னு இப்போ சொன்னேன்ல, அதுக்கு தான் சொன்னேன். சுற்றி அங்கே வந்தீங்கல்ல, அதான் முதல்ல போவாங்க. முதல்லையே அதை வச்சுட்டேன். அது அல்பம்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் வெளியே வர முடியும். நான் வரேன், 10 பேர் மாலை போடுறாங்க, காலை பிடிக்கிறாங்கன்னா என் பொண்டாட்டி பிடிக்காம கூட போயிடும்ல, யார் பிரச்சனை இது? அப்போ நான் வரவானாவா? ஆமாம், சாதாரணமான பெரிய மயிர் மாதிரி போய் பேசிங்கிற போடாங்க ஒருத்தன் என்னென்ன பண்ணுறது? ஆமாம், பெரிய மயிர் தான் போடின்ட்டு வந்துடணுமா? அங்கே உட்காந்துக்கோ சொல்லியா? அப்புறம் ஒருத்தர் தியானம் பண்ணுறது கடவுள் தேடின்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி போடா வாழ்க்கை நான் வாடான்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறது? எனக்கு அரிப்பு எனக்கு தானே தெரியும், எனக்கு தானே ஊரில் இருக்குது. அவங்கள எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சும்மா பேச்சு. யாரும் கூட வர மாட்டாங்க, நான் தான். என் நோக்கத்தில் நான் தான் கவனமாக இருக்கணும். எனக்கான காலம் வரும்போது வரும். என்கிட்ட உண்மை தான், நான் வெற்றி பெற போகிறேன். என்ன பிரச்சனை? எனக்கு தெரியணும். எனக்கு நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.